Saran's Hospitals. வணக்கம் நண்பர்களே. ஸ்கின் ப்ராப்ளம் இன்றைக்கி ஸ்கின் ப்ராப்ளம்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சொரியாசிஸ் வந்தால் ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். உடம்பு முழுக்க பாலமாக வெடிச்சிரும், அரிப்பு தாங்கவே முடியாது. மருந்துகள் எடுத்தால் குறையும், மருந்துகள் விட்டால் மறுபடியும் வரும். இதற்கு எங்களுடைய ஹாஸ்பிட்டலில் ஒரு புது மருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மருந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நீங்கள் 2 months எடுத்தீங்கன்னாவே ஏறக்குறைய 90% உங்களுடைய சொரியாசிஸ் குறைஞ்சிரும். 3 months எடுத்துட்டிங்கன்னா முழு அளவில் குறையறதுக்கான வாய்ப்புகள் ஏறக்குறைய 98% சொரியாசிஸ் முழு அளவில் குறைஞ்சிரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் எடுக்க வேண்டியது மேக்ஸிமம் 3 மாதம் தான். எங்களுடைய டாக்டருடைய வட்டாரத்திலே நம்ம பேசும்பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, சொரியாசிஸ் தான் டாக்டர் மிகப்பெரிய டஃப் அப்படிங்கிறத ஒருத்தருக்கு பேசுகிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம். அதே மாதிரி கரெக்டான புரோட்டோகால், சரியான உணவு முறைகள், சில பயிற்சிகள் கரெக்டாக எடுத்துக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக சொரியாசிஸ் நல்ல கண்ட்ரோல் வரும். ஆனால் க்யூர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவத்தில் இதற்கான கண்டுபிடிப்பே இதுதான். சொரியாசிஸ் பொறுத்தளவுக்கு இனிமேல் நீங்கள் எதுனாலும் பயப்பட வேண்டாம். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக சொரியாசிஸில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதில் ரொம்ப ஜாஸ்தி. பொதுவாக நீங்கள் சொரியாசிஸ் எடுத்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே என்னென்னா மருந்துகள் எடுக்கும்போது குறையும், மருந்துகள் விட்டிங்கன்னா மறுபடியும் வரும். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சொரியாசிஸ் வரக்கான காரணம் மன அழுத்தம். நிறைய இடத்துல மன அழுத்தங்கள் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மற்றபடி டாக்ஸிக் நம்ம சாப்பிட்றது அது இதுங்கிறதெல்லாம் நிறையா விஷயம், டிஎன்ஏல சில பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் லீஸ்டான ஒரு விஷயம்னா கூட மனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்பவுமே மைண்டை ரொம்ப ஃப்ரீயாக சந்தோஷமாக எல்லாத்தையும் சிரித்து பேசி எந்த மன அழுத்தமும் இல்லாமல் இருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். தொடர்ந்து மன அழுத்தத்துக்குள்ளேயே இருக்கும் பொழுது கண்டிப்பாக சொரியாசிஸ் மட்டும் இல்லை, நிறைய நோய்களுக்கு நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறோம். நோய்களுக்கு காரணம் மனம். ஸோ மனசை ஃப்ரீயாக வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சொரியாசிஸ் மட்டும் இல்லை, எல்லா நோய்களுமே கட்டுக்குள்ளே வரும் அப்படிங்கிறதா உண்மை. ஸோ மைண்டு ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நீங்கள் ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணணும். நல்லா மெடிடேஷன் பண்ணுறது, நல்ல எண்ணங்களை வளர்ப்பது போன்ற விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டு வரலாம். பட் சொரியாசிஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். எந்த கண்டிஷனாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு 3 மாதத்துக்கான மருந்துகளை உங்களுக்கு தரோம். செகண்ட் மந்த்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட் ரிசல்ட். கரெக்டாக 48 days முடியும் பொழுது ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்கும். 2வது மண்டலம் 96 days 3 மாதத்தில் முடியும் பொழுது உங்களுக்கு அது சொரியாசிஸ் உடம்புலே இல்லாத அளவுக்கு சரியான ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சொரியாசிஸ் எங்கே இருந்தாலும் தாராளமாக எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னையிலேருந்து உங்களோட சொரியாசிஸ் குணமாக தொடங்கி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம். நன்றி, வணக்கம். We strongly believe the first duty of the doctor is to educate people not to take lifetime medication unless necessary. And if necessary, it should be without side effects. இதுதான் எங்களுடைய கான்செப்ட். Saran's Hospitals. உங்களோட ஆரோக்கியம் தான் நம்ம சரன்ஸ் மருத்துவமனையோட ஒரே நோக்கம். சரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஆயுஷ் இன்டெகிரேட்டட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோ மெடிசன்ஸ், தென் நேச்சுரோபதி தெரப்பி, அக்யூபஞ்சர், அக்யூப்ரெஷர், ரிஃப்ளெக்ஸாலஜி, ரைக்கி, இந்த மாதிரி நோய்களுக்கு ஏற்ப சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. உள்ளுக்கு எந்த அளவுக்கு மருந்துகள் கொடுக்குறோமோ வெளிப்புற சிகிச்சைகளுக்கும் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அபியங்கம்னு சொல்லப்படுற ஆயில் தெரப்பியில் இருந்து உங்களுக்கு ஷிரோதாரா, இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆயுர்வேதால, சித்தால, வர்மா எக்ஸ்டர்னலாக கொடுக்கக்கூடிய தெரப்பீஸ் எல்லாமே நம்ம ஹாஸ்பிட்டலில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய மருத்துவமனைக்கு நீங்கள் வர்றப்போ ஒரு நல்ல ஒரு ஹோம்லியாக ஃபீல் பண்ணுவீங்க. இலவசத்துக்கு மறுபெயரே நம்ம சரன்ஸ் மருத்துவமனை தாங்க. எவ்ரி மந்த் ஃப்ரீ கேம்ப் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு, வாத நோய்கள் உள்ளவங்களுக்கு, வீசிங், ஆஸ்துமா இருக்கவங்களுக்கு, மலச்சிக்கல் பிரச்சனை அதிகமாக இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே குறிப்பிட்ட நாட்களில் இலவச மருத்துவ முகாம் நடக்கும். அவங்களுக்கான மெடிசன்ஸ் எல்லாமே நம்ம இலவசமாகவே ப்ரொவைட் பண்ணி வந்துட்டு இருக்கோம். எல்லா நோய்களும் பார்த்தீங்கன்னா இந்தாங்க மருந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றதுல சரியாகிறது இல்லை. சில நோயாளிகளுக்கு மருத்துவமனையிலேயே தங்கி சிகிச்சை அளிக்க வேண்டியிருக்கும். அதற்கு நம்மளோடதுல இன்பேஷண்ட் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளா இருக்கு. அண்ட் தங்குற இடமா இருக்கட்டும் சரி, அவ்வளோ நீட்டா இருக்கும். ஃபுட் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியா இருக்குங்க. ப்ரொலாங்கா இருக்கக்கூடிய கிரானிக் டிசீஸ், அதுக்கு உங்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களை அழகாக நாங்கள் டேக் கேர் பண்ணி உங்களோட கண்டிஷன்ஸ் எல்லாமே கியூர் பண்ணி நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். நம்மளோட சரன்ஸ் ஹாஸ்பிட்டலோட ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் டாக்டர் சரண், திரு சரண் அவர்கள் சாரனுடைய அணுகுமுறையும் சரி, நைஸ் பர்சன், சிம்பிளிசிட்டி அண்ட் ஹியூமனிட்டி. சார் எப்போ பார்த்தாலும் அவங்க அவ்வளோ ஸ்மைலிங்காக இருப்பாங்க. அவங்களோட ஃபேஸ் அவ்வளோ பிரைட்டாக, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். பேஷண்ட்ஸ் கிட்ட பேசுறது ரொம்ப பொலைட்டாக இருக்கும். சில பேஷண்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கிற அந்த பெயினாலே ரொம்ப அக்ரவேட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட ரொம்ப ஹம்பிளாக பொலைட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையா? சாரோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி கேஸ், இதுலலாம் நல்லாவே ரிசல்ட்ஸ் நம்ம கொண்டு வர முடியும். திரு சரண் அவர்கள் பல சேவைகளை செஞ்சுட்டு இருக்காருங்க. மதிய நேரத்தில் உணவு வழங்குறோம். மதிய உணவு திட்டம் நாங்கள் எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் குழந்தைங்களுக்கு பால் ஃப்ரீயாக
கொடுத்துட்ருக்கோம். எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் அவங்க கூட வர அட்டெண்டர்ஸ்க்கும் இலவசமாக உணவு கொடுத்துட்ருக்கோங்க. எந்த பேஷண்ட் வந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்கள் சாப்பிட்டீங்களா அந்த ஒரு வார்த்தை அவங்க கேட்குறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இல்லை. இந்த மாதிரிப்பட்ட நல்ல குணங்களால தான் சார் வந்து இவ்வளோ உயரத்தில் இருக்காங்க. சரண்ஸ் மருத்துவமனையினுடைய நோக்கம் பணம் சம்பாதிப்பது மட்டும் இல்லை, சர்வீஸ் எபோவ் செல்ஃப், தன்னலமற்ற பொதுநலம். உங்கள் பணம் எங்கள் நோக்கம் அல்ல. சர்வீஸ் தான், மணி மோட்டிவேஷன் கிடையாது. பணத்துக்காக நாங்கள் எதுவுமே செய்யலை. உங்களுடைய ஆரோக்கியம் மட்டுமே எங்களுடைய நோக்கமாக நினச்சி நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம். உங்களோட ஆரோக்கியம் தான் எங்களோட மோட்டிவ். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் நோக்கம். எங்கள் நோக்கம் உங்கள் ஆரோக்கியம் மட்டுமே. Saran's Hospitals.